தரமான காரியத்துக்கு ஜெயிக்கிறவர்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயிக்கிறவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், சாத்தானை ஜெயிக்கிறவர்கள், சோதனையை ஜெயிக்கிறவர்கள், பாவத்தை ஜெயிக்கிறவர்கள், போராட்டத்தை ஜெயிக்கிறவர்கள், உபத்திரவத்தை ஜெயிக்கிறவர்கள். அப்படி நம்ம ஜெயிக்கிறவளா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நீ போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லலை. நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிறேன், உனக்கு நான் ஜெயம் கொடுப்பேன். நான் ஜெயித்த தேவன். ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், எல்லா கிரியைகளையும் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். ஏன் அவர் ஜெயிக்கணும்? அவர் இங்கே யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன் அவர் ஜெயிக்கணும்? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு அவர் எல்லாத்திலும் வெற்றி சிறந்து நான் ஜெயித்திருக்கிறேன், நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரோடு சேர்ந்து வாழும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால தான் வேற